சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 85. 85வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் நுழைவோம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களை தலைமையேற்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாடி சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி 85வது கூட்டத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். 3 அகவைகளை கடந்து 4வது ஆண்டில் வீரநடை போட்டிருக்கும் நமது சொல்வேந்தர் மன்றத்திற்கு வாழ்த்துக்களும். மீண்டும் இது மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம். இப்பொழுது கூட்டத்தை நெறியாளர் சுதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் சுதா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலாக எனது நெறியாளர் பணியை எனக்கு கொடுத்த ஜேபி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனது பணியை தொடர்கிறேன். நெறியாளராக இன்று என்னுடைய வேலை, யார் யார் என்ன வேலை செய்ய போகிறார், இந்த கூட்டத்திற்கான பணியை செய்ய போகிறார் என்பதை அவர்கள் வாயிலாகவே தெரிவிப்பது. முதலாவதாக உடனடி பேச்சு நெறியாளராக இன்று எடுத்துள்ளவர் வித்யா அவர்கள். வித்யா, உங்களது பணியை விளக்க அழைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். உடனடி பேச்சில் நான் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பின் கீழ் சில வினாக்களை உங்களுக்கு தொடுப்பேன். உங்களுடைய பேச்சை குறைந்தபட்சம் 1 நிமிடம் பேச வேண்டும், அதிகபட்சம் 2 நிமிடம் 30 நொடிகள் பேசலாம். உங்களுடைய பேச்சை கணக்கீட்டாளர் நேரத்தை பார்த்து சொல்வார். என்ன தலைப்பு என்று நான் பேசும்பொழுது சொல்லலாம் என்று இருக்கிறேன். நன்றி. நன்றி வித்யா அவர்களே. அடுத்ததாக அனிதா அவர்களை, நேர கணக்கீட்டாளராக இருக்கும் அனிதா அவர்களை அவரது பணியை விளக்க அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பணி 3 நிலையாக இருக்கும். திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இன்று யாராவது அதிக நேரம் பேசுகிறீர்களா? 5 முதல் 7 நிமிடங்கள் தாண்டி இல்லை என்று நினைக்கிறேன். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் திட்டமிட்ட பேச்சிற்கான கால வரையறை. அதற்கடுத்து உடனடி பேச்சிற்கும் கால வரையறை உண்டு. உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடம் கொடுக்கப்படும். கட்டாயமாக 1 நிமிடம் பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். இதுதான் உடனடி பேச்சிற்கான கால வரையறை. மதிப்பீடு செய்பவர்களுக்கும் நேர கணக்கீடு உண்டு. அவர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். நேர கணக்கீட்டாளராக இதுவே என் பணி. நன்றி. மிக்க நன்றி அனிதா அவர்களே. மிகவும்
அடுத்ததாக ஆம், பொது மதிப்பீட்டாளராக ஜெயப்பிரகாஷ் அவர்கள் எடுத்துள்ளார். அவரது பணியை விளக்க அவரை அழைக்கிறேன். நன்றி சுதா அவர்களே. ஆ, மதிப்பீடு என்பது நம்மளுடைய பேச்சையும் நம்மளுடைய நான் ஒவ்வொரு பேச்சையும் மதிப்பீடு செய்து நிறை குறைகளை கூறி மேம்படுத்துவதற்காகத்தான் மதிப்பீடு. பொது மதிப்பீட்டில் ஒவ்வொரு பேச்சாளரையும் தயாரிக்கப்பட்ட பேச்சாளர்களை மதிப்பீடு செய்ய ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுடைய மதிப்பீடை கூறும்படி நெறியாள்கை செய்வது என்னுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் மற்ற பணியாளர்களையும் அழைத்து மற்ற பணியாளர்களையும் அழைத்து அவர்களுடைய மதிப்பீட்டையும் கொடுப்பதற்கான நெறியாள்கை என்னுடைய பணி. நன்றி. நன்றி அஜித் அவர்களே. அடுத்ததாக நன்றி ஜேபி அவர்களே. அடுத்ததாக அஜித் அவர்களை மதிப்பீட்டாளராக பேச்சின் மதிப்பீட்டாளராக அவரது பணியை விளக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொது மதிப்பீட்டாளர் ஜேபி சொன்னது மாதிரி இந்த மதிப்பீடு என்பது உங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பதை சொல்வதற்கு மட்டுமே, மற்றபடி உங்களுடைய பேச்சில் உள்ள குறைகளை சொல்வதற்கு அல்ல. இது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சொல்வேந்தர் கூட்டத்தில். இது அதாவது அவர்களை எப்படி அந்த பேச்சை மெருகேற்றுவது என்பதை சொல்வதுதான். நன்றி. மிக்க நன்றி அஜித் அவர்களே. அஜித் சொல்வது போல் அல்லாமல் பிழை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே இந்த பணியை எடுத்துள்ள பாலா அவர்களை அவரது பணியை விளக்க அழைக்கிறேன். இலக்கண ஆசானாக. நன்றி. பிழை சொல்வது என் வேலை அல்ல. பேச்சில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதுதான் இலக்கண ஆசானின் வேலை. அதனால் இன்று பேசுபவர்களுக்கு பேசும் பொழுது ஏதாவது இலக்கண பிழை இருந்தாலோ வேறு ஏதாவது இருந்தாலோ அதை குறித்து வைத்து பிறகு கூறுவேன். இலக்கண ஆசானாக ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபின் காரணமாக ஒரு மரபு ரீதியாக ஒரு சொல்லை சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். இங்கு அந்த சொல் நமக்கு அழகு தேவை. என்னதான் நமக்கு அழகு இருந்தாலும் அதை கொஞ்சம் வெளிக்காட்டுவதுன்றது ஆண்களுக்கே உரியது, பெண்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயமும் கூட. இன்றைய சொல் ஒப்பனை. ஒப்பனை என்பது தூய தமிழ் சொல். அலங்காரம் என்பது தமிழ் சொல் அல்ல. இன்றைய சொல்லை எத்தனை முறை யார் உபயோகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அதையும் கணக்கிட்டு கூறுவேன். நன்றி. மிக்க நன்றி பாலா அவர்களே. நீங்கள் பிழை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னதை மிகவும் ஒப்பனையாக வேறு விதமாக இல்லை, நான் உங்களை உயர்த்தத்தான் வந்துள்ளேன் என்று சொல்லி முடித்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக அனிதா அவர்களது பணியை விளக்க அழைக்கிறேன். நேர கணக்கிட்டலராக இருக்கும் நான், அவர்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் உங்களுடைய பேச்சினையோ இல்லை மதிப்பீடையோ கொடுத்திருந்தால் அவர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்படும் நபர்களை சிறந்த பேச்சாளர்களாக நீங்கள் திட்டமிட்ட பேச்சில், உடனடி பேச்சில் இல்ல மதிப்பீடு செய்யும் பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்திகள் அனுப்பினீர்கள் என்றால் அதன் வாக்கின் அடிப்படையில் யார் அதிக வாக்குகள் பெற்று இருக்கிறாரோ அவரை உங்களுக்கு எந்தவித ஒப்பனையும் இன்றி சரியான பதிலாக உங்களுக்கு கொடுப்பதே என்னுடைய பணி. நன்றி. நன்றி அனிதா. நகைச்சுவையை ஆள் இல்லாமல் இருந்த போன வாரம் போல் இல்லாமல் இன்று அந்த பணியையும் எடுத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. அனிதா அவர்களை அவரது பணியை விளக்க அழைக்கிறேன். இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினம் என்பதால் ஆண்களுக்கு பிடித்த மாதிரி மனைவிகளை போட்டு தாக்கும் நகைச்சுவைகளை எடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கும் அனைத்து ஆண்களுக்கும் உலக ஆண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். 2 நண்பர்கள் பேசும்போது ஒருத்தன் கேட்குறான், கோபம் வருதா உனக்கு அப்படின்னு. ஆமா, ரொம்ப வருதுடா. எதிரில் இருப்பேன் உன்னோட சின்ன பையனா இருந்தா 10 வரைக்கும் எண்ணிட்டு பேசு. சரி, எதிரில் இருப்பேன் நம்மளோட சமமான ஆளா இருந்தா ஒரு 30 வரைக்கும் எண்ணிட்டு பேசு. நம்மளோட பலசாலியா இருந்தா ஒரு 100 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறமா பேசு. ஏண்டா என் பொண்டாட்டியா இருந்தா நிப்பாட்டாத, எண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மனைவி கிட்ட எப்படி இருக்கணும்னு.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் 70 வயசு பெரியவர் தன்னோட மனைவிய இன்னமும் டார்லிங், ஹனி, ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு அன்பே, அழகே, ஆருயிரேன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அத பார்த்து அவர்கிட்ட அவன் பேரன் கேட்குறான். "ஏங்கய்யா, எப்படி இந்த வயசுல கூட ஆச்சி மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க?" அப்படின்னு. "ஆத்தாடி பேராண்டி, உன் பாட்டிட்ட சொல்லிடாத. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவ பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. கேட்க பயமா இருக்கு. அதனால தான் இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னாராம். பேர மறந்தத எப்படி கவர் பண்றாரு பார்த்துக்கோங்க. அடுத்து கடவுள் ஒரு நாள் வந்து ஒரு மனிதனோட அதாவது மெமரி அனைத்தையும் டெலீட் செய்துட்டாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. "இப்போ உனக்கு ஏதாவது ஞாபகத்துல இருக்கா?" அப்படின்னு. அவன் உடனடியா பார்த்துக்கோங்க. இங்க ஒருத்தர் பேர மறந்துட்டாரு. ஆனா இங்க இது எப்படி இருக்குன்னு, தன்னோட மனைவி பேர சொன்னானாம். அப்போ உடனே கடவுள் வேதனைப்படுறாரு. கம்ப்ளீட் ஃபார்மேட் அடிச்ச பிறகும் வைரஸ் போக மாட்டேங்குது அவன் வாழ்க்கையில இருந்து அப்படின்னு. பார்த்துக்கோங்க. கடவுள் வரைக்கும் நம்ம மக்கள் வந்து மனைவிய போட்டு தாக்கியிருக்காங்க. அ அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்படியெல்லாம் இருந்தா ஆண்களுக்கு நோய் வர்றது சகஜம் தானே! அப்போ வந்து ஒரு மாரி அவருக்கு ரொம்ப உடல் அ ரத்த அழுத்தம் இருக்கும். அவரு சொல்றாரு, அ மருத்துவர் சொல்றாரு, "நீங்க உடனடியா மீன், ஆடு, கோழி சாப்பிடுவத நிறுத்தணும்" அப்படின்னு. நம்ம குசும பிடிச்ச நோயாளி சொல்லியிருக்காரு. "அதுங்க சாப்பிடுறத நான் எப்படிங்க நிறுத்த முடியும் டாக்டரு?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இதோட ஒருத்தர் இருக்காரு. அ குடுகுடுன்னு மருத்துவமனைக்கு ஓடி போயி, அ தன்னோட மருத்துவ நண்பர்ட்ட, "ஏய்! நீ சொன்ன மாரி தான்யா தினமும் அல்வாவா சாப்பிடுறேன். தொப்பை குறையவே மாட்டேங்குது. நாசமா போச்சு போ. தினமும் அளவா சாப்பிடுன்னு சொன்னா, உன் காதுல தப்பா விழுந்துருச்சு. தயவுசெய்து போய் இனியாவது அளவா சாப்பிடுன்னாராம்." அது மாதிரி நீங்க இனிமேலாவது மனைவிகளை கொஞ்சம் குறை கூறுவதை விட்டுவிட்டு, அதாவது பெண்களை மதிக்கத் தெரிந்த அனைத்து ஆண்களுக்கும் இன்னொரு முறை சர்வதேச ஆண்கள் தினத்தை சொல்லிக்கொண்டு என் நகைச்சுவையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அனிதா. மிகவும் அழகான நகைச்சுவையை ஆழமாக சொன்னீர்கள். அடுத்ததாக குரல் வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். சொற்களால் அதிக ஒப்பனைகள் இல்லாமல் 7 சீர்களில் படைத்தவர் திருவள்ளுவர் திருக்குறளில். ஈரடி குறளால் பாரினை அளந்த சீர்மிகு திருக்குறள் என்று பல விதங்களில் திருக்குறளை போற்றி புகழ்வார்கள். இன்று உங்களுக்கு ஒரு வினாவாக கேட்கப் போகிறேன். 2 உதடுகளும் ஒட்டாமல் சொல்லும் ஒரு திருக்குறளை யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும், ஆனா மறந்துட்டேன். அதை இதழகல் என்பார்கள். 2 இதழ்களும் ஒட்டாமல் அகன்று நின்று சொல்லத்தக்க வகையில் நிறைய குறள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு குறளைத்தான் நான் சொல்லப் போகிறேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். சொல்லும்போது பார்த்தால் 2 உதடுகளும் ஒட்டாமல் இருக்கும். இதில் ஒரு சூட்சுமமான ஒரு கருத்து என்னவென்றால், நாம் எதை விட்டு நீங்குகிறோமோ அதனால் வரும் துன்பங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காக 2 உதடுகளும் ஒட்டாத அளவிற்கு அந்த எழுத்துக்களை வைத்து அழகாக எழுதியிருக்கின்றார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எதையெல்லாம் விட்டு நீங்குகின்றோமோ மனதளவில், அதனால் வரும் துன்பங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமலே போய்விடும் என்ற நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படத்தக்க ஒப்பனை இல்லாத ஒரு அருமையான கருத்தை திருவள்ளுவர் சொல்லி இருப்பதை இன்று இந்த மன்றத்தில் சொல்வதில் எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி வித்யா அவர்களே. அடுத்ததாக பேச்சாளர்களை அழைக்கிறேன். முதலாவதாக கண்ணன் சங்கரா அவர்களை அழைக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் சுதா அவர்களே. எல்லா சொல்வேந்தர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தொடங்கிக் கொண்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நான் ஸ்பீச் கிராஃப்ட் என்ற செயல் திட்டத்தை பற்றி கூறப்போகிறேன். அதனால் ஆங்கில வார்த்தைகள் மிகுந்து காணப்படும். ஏனென்றால் இந்த செயல் திட்டம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உள்ளது. 2017 திரு பால்ராஜ் அருணாச்சலம் இலங்கையிலிருந்து நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தில், அதாவது டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனலில் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அவர் தமிழுக்காக மிகவும் பாடுபட்டு
அத்தனை பாதைகளையும் தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக ஏற்பாடுகளை செய்தார். அவருடைய முயற்சியால் 11 பாதைகளும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் ஒரு பாதை இன்றும் அதை அதிகாரப்பூர்வமாக இன்றும் வெளியிடப்படவில்லை. 10 பாதைகள் தான் வெளியிடப்பட்டுள்ளன. மற்ற திட்டங்கள் ஸ்பீச் கிராஃப்ட் போன்ற துணை திட்டங்கள் என்று சொல்லலாம், இவையெல்லாம் நமக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை. அதனால் இந்த செயல் திட்டங்கள் ஆங்கிலத்திலேயே இருக்கின்றன. முதல் ஸ்பீச் கிராஃப்ட் எதற்காக உபயோகப்படுகிறது என்று பார்க்கலாம். இந்த ஸ்பீச் கிராஃப்ட் என்ற செயல் திட்டம் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பதற்காகவும், இப்படி நம்ம மன்றத்தில் நமக்கு உறுப்பினர்கள் தேவை என்றால் இந்த ஸ்பீச் கிராஃப்ட் செயல் திட்டத்தின் மூலம் உறுப்பினர் இல்லாதவர்களை எவ்வாறு இந்த சொல்வேந்தர் மன்றம் அவரை பேசுவதற்கு தயார்படுத்துகிறது என்று அழகாக நாம் அவருக்கு காண்பிக்கலாம். 8 வாரங்கள் 6 வாரங்கள் அல்லது 8 வாரங்கள் உள்ள செயல் திட்டத்தின்படி இந்த ஸ்பீச் கிராஃப்ட் இயங்குகிறது. இந்த ஸ்பீச் கிராஃப்டை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மேன்மை தங்கிய சொல்வேந்தர், அதாவது டிஸ்டிங்விஷ்ட் டோஸ்ட் மாஸ்டர் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள், அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும், ஒரு அந்த செயல் திட்டத்தில் இருக்க வேண்டும். அல்லது அதற்கு வெறி நெருங்கியபடி இப்பொழுது நான் நினைக்கிறேன் 2 பாதைகளாவது கடந்திருக்க வேண்டும். 2 பாதைகளாவது. அப்பொழுதுதான் இந்த செயல் திட்டத்தை ஏற்று நடத்த முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒரு ஸ்பீச் கிராஃப்டை இப்பொழுதுதான் முடித்தேன் நம்முடைய தமிழ் மன்றத்திற்காக. இன்னொரு ஸ்பீச் கிராஃப்ட் நான் டிசம்பர் மாதம் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறேன். யாருக்காவது என்னுடன் சேர்ந்து செயல்படுவதற்கு விருப்பம் இருந்தால் என்னிடம் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பலாம். அதை வைத்துக்கொண்டு அந்த நேரத்தின்படி அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்வேன். அவர்களுடன் ஒத்துழைத்து இந்த செயல் திட்டத்தை செய்யலாம். இரண்டாவது, நம்முடைய உறுப்பினர்களுக்கு நாம் இந்த ஸ்பீச் கிராஃப்ட் மூலம் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்பீச் கிராஃப்ட் செயல் திட்டத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எதையெல்லாம் பேச வேண்டும், எப்பொழுது எதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிப்பதன் மூலம் நமக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். இந்த செயல் திட்டத்தை நான் இதுவரை இந்த செயல் திட்டம் எதற்காக உபயோகப்படுத்தலாம் என்றால், ஒருவர் மேன்மை தங்கிய சொல்வேந்தர், அதாவது டிஸ்டிங்விஷ்ட் டோஸ்ட் மாஸ்டராக ஆக வேண்டும் என்றால் அவர் ஒரு ஸ்பீச் கிராஃப்ட் நடத்தியிருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு மன்றத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அது முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று ஆகும். இரண்டாவது, ஒரு மன்றத்தை நிர்வகிப்பதற்கு 6 மாதம் உதவ வேண்டும். இல்லை என்றால் ஒரு மன்றத்தில் 8 உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அந்த மன்றத்தை ஒரு மேன்மை தங்கிய மன்றமாக மாற்ற வேண்டும். இந்த இரண்டுமே முக்கியம். இந்த இரண்டுமே இருந்தால்தான் நீங்கள் மேன்மை தங்கிய சொல்வேந்தராக முடியும். ஆகவே இந்த மாதிரி ஸ்பீச் கிராஃப்ட் செயல் திட்டம் வரும் பொழுது அதை அத்துடன் இணைந்து கொண்டு அதை நடத்துவதால் உங்களுக்கும் ஒரு மேன்மை தங்கிய சொல்வேந்தர் ஆவதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
அதனால் ஸ்பீச் கிராஃப்ட் மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, இது நம்முடைய மன்றத்திற்கு பொருள் சேர்க்கைக்காகவும் உபயோகப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறை நாம் இதை நடத்தும் பொழுதும் யாருக்காக இதை நடத்துகிறோமோ, எந்த கம்பெனிக்காக இதை நடத்துகிறோமோ, எந்த அலுவலகத்துக்காக இதை நடத்துகிறோமோ, அவர்கள் ஒரு தொகையை அளிக்க வேண்டும். $100 $175 வரை அளிக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாம் நம் மன்றத்தை அந்த பொருள் மூலம் ஏதாவது செய்து கொள்ளலாம். நமக்கு இந்த மன்றம் விர்ச்சுவலாக இருப்பதால், அதற்கு உடனே தமிழ் மொழிபெயர்ப்பு வரவில்லை. விர்ச்சுவலாக இருப்பதால் நமக்கு ஒன்றும் வேண்டாம். இப்பொழுது உள்ள மன்றங்களில் அவர்களுக்கு பல தேவைப்படுகின்றது. பேப்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு போடியமாக இருக்கட்டும், அதையெல்லாம் டோஸ்ட்மாஸ்டர் இன்டர்நேஷனல் வாங்குவதற்கு அந்த பொருள் உதவியாக இருக்கும். அதனால் ஸ்பீச் கிராஃப்டை நான் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கும் அதை பற்றி அனுப்புகிறேன். அதை படித்துக் கொண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் இணைந்து கொள்ளலாம். டிசம்பர் மாதம் அடுத்த ஸ்பீச் கிராஃப்டை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் என்னிடம் பிறகு கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த மன்றத்தை நெறியாளரிடம் திருப்புகிறேன். நெறியாளர் சுதா அவர்களே. வணக்கம் கண்ணன் அவர்களே, மிக்க நன்றி. பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்த பேச்சாளராக வித்யாலட்சுமி அஜித் அவர்களை பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நன்றி சுதா அவர்களே. இன்று ஆரம்பத்திலிருந்தே பெயரில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தலைவரிலிருந்து பேச்சாளர் வரை தொடர்கிறது. நன்றி. இன்று என்னுடைய பேச்சு விளக்க உரை வழங்குதலில் திறன் பெறல் பாதையில் 3ஆம் நிலையில் உங்கள் அவையோருடன் இணைதல் என்னும் செயல் திட்டத்தில் நான் பேசப்போகும் தலைப்பு ஏன். 1000ல் ஒருவன் என்னும் திரைப்படத்தில் ஏன் என்ற கேள்வி இல்லாமல் யாரும் இல்லை என்று வாலி ஒரு வரி எழுதியிருப்பார். அது அந்த படத்தோடு முடிந்து விட்டதோ என்ற ஐயம் எனக்கு உள்ளது இப்பொழுது. ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகள் நம்மிடம் ஏதாவது கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் வேண்டாம் வேண்டாம் அதை மட்டும் சொல்கிறோமோ தவிர உனக்கு ஏன் இது வேண்டும் என்று அவர்களிடம் நாம் அந்த கேள்வியை கேட்பதே இல்லை. இப்பொழுது ஒரு சின்ன குழந்தை எனக்கு பள்ளியில் நான் புல்லாங்குழல் எடுத்துக்கொள்கிறேன் இசைக்கருவியாக என்று நம்மிடம் கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உடனே நாம் என்ன சொல்வோம்? வேண்டாம், அது உன்னால் முடியாது. இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டுமே நம்மிடம் வருகிறது. ஏன் நீ புல்லாங்குழலை எடுக்க வேண்டும், எதற்காக நீ ஆசைப்படுகிறாய் என்று நாம் அவர்களிடம் கேட்பதே இல்லை. பெரும்பாலான இன்றைய குழந்தை வளர்ப்பு முறை இப்படிதான் இருக்கிறது. நாம் அடக்குமுறையை கையாள்கிறோமோ ஒழிய அவர்களிடம் ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்பதே இல்லை. அதேதான் நமக்கும் திரும்புகிறது. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்றால் நம் குழந்தைகளும் நம்மிடம் ஏன் என்று கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் முதலில் நாம் அவர்களிடம் கேட்டிருந்தாலோ ஒழிய அவர்களுக்கு நம்மிடம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று தோன்றவே தோன்றாது. நாம் தன்னிலை விளக்கம் கொடுப்பதற்கான எந்த ஒரு இடமும் அங்கு அவர்கள் நமக்கு கொடுப்பதில்லை. இது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான கேள்விகள் இப்படி இருக்கிறது. சரி, கணவன் மனைவிக்குள் மட்டும் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடோ வந்துவிட்டால் ஏன் என்ற கேள்வி அங்கும் வருவதில்லை. நாம் அந்த கேள்வியை கேட்டு அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள இன்றைய அவசர உலகத்தில் யாருக்குமே நேரம் இருப்பதில்லை. அவர் அப்படித்தான், அவள் அப்படித்தான் என்று கடந்துவிட துடிக்கிறோமோ ஒழிய ஏன் என்ற கேள்வி அங்கு அவர்களுக்குள் போவதே இல்லை. அப்படி அந்த கேள்வி புகுந்து இருவருக்கும் இடையே இருக்கும் கருத்து ஒரு நிலைப்பாட்டிற்குள் வந்தால் பெரும்பாலான விவாகரத்துகள் இன்று இருக்காது.
இன்று பெரும்பாலும் ஒப்பனை வாழ்க்கை வாழ்கிறோமோ என்ற ஒரு சிறு அஹ், ஐயம் எனக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. சரி, குழந்தைகள் பெற்றோர்கள் கணவன் மனைவியை பார்த்தாயிற்று. சரி, இன்றைய சமூகத்தில் பார்ப்போம். அருகில் இருப்பவர்கள் ஏதாவது நமக்கு பிடிக்காதது செய்து விட்டாலோ, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நாம் கேட்கிறோமா? கிடையவே கிடையாது. அங்கும் நாம் எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை. அதே போல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அது சரியில்லை என்று நினைத்தோம் என்றால், நமக்கு ஏன், அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் பண்ணிட்டு போறாரு, நமக்கு அது தேவையே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டு ஒதுங்கி விடுகிறோமோ ஒழிய, நாம் ஒரு பொறுப்புணர்ச்சியோ கடமை உணர்ச்சியோ எடுப்பதே இல்லை. இப்பொழுது ஏன் என்னும் கேள்வி அறிவுபூர்வமாக ஏதாவது ஒரு அறிவியல் விஷயத்தையோ, இல்லை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதோ மட்டுமே நாம் ஏன் என்ற கேள்விகள், ஏன் இப்படி வருகிறது, அப்படி வருகிறது, இந்த கணிதத்தில் இப்படி வருகிறது என்று அறிவார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் ஏன் என்ற கேள்விகளை புகுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அறிவை வளர்த்து கொண்டு உணர்வுகளை ஒதுக்கிவிடக் கூடாது என்பது என் தாழ்மையான கருத்து. ஏன் இப்பொழுது நம் சொல்வேந்தர் அவைக்கே நிறைய சொல்வேந்தர்கள் வருவதே இல்லை. நாம் ஏன் வருவதில்லை என்று நம் அலுவலகத்துக்குள் ஒரு கூட்டம் அமைத்து ஏன் என்ற காரணத்தை கண்டுபிடித்து அதை அதை சரி செய்ய முயற்சித்தோமா என்றால் கடந்த 2 மாதத்தில் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அந்த ஏன் என்ற கேள்வி ஒவ்வொருவரிடமும் கேட்டிருந்தால் நம்முடைய கூட்டத்தின் நேரத்தை மாற்றி வைத்திருக்கலாம். அதற்கான உரிய நடவடிக்கைகளை குறைந்தபட்சம் எடுக்க முயற்சியாவது செய்திருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. நிறைய ஒப்பனைக்காக மட்டுமே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஏன் என்னும் கேள்விகளை விட்டு விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறோம். இதனால் நாம் அறத்தை கையில் எடுக்காமல் விட்டு விடுகிறோமோ என்ற ஐயமும் என்னிடம் இருக்கிறது. இது ஏன் என்ற கேள்வி சிறிதுதான், ஆனால் அதன் தாக்கம் என்றுமே மிக பெரியதாக இருக்கும். இனிவரும் காலங்களிலாவது ஏன் என்ற கேள்வியை அதிகாரத்தோடு இல்லாமல் அனுசரணையாகவாது கேட்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி பாக்யா அவர்களே. அடுத்ததாக அவரது பேச்சை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர் மன்னிக்கவும், அடுத்ததாக உடனடி பேச்சு நடத்த வித்யாலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நேர கணக்கீட்டாளர் சொன்ன பிறகு நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் மெய்நிகர் மேடையை. நேர கணக்கீட்டாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி வித்யா. நன்றி சுதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று திட்டமிட்ட பேச்சில் இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். கண்ணன் அவர்கள் 7 நிமிடம் 15 நொடிகளும், பாக்யலட்சுமி அவர்கள் 5 நிமிடம் 15 நொடிகளும் பேசியுள்ளார்கள். இருவருமே சிறப்பாக தங்களின் பேச்சை வழங்கியுள்ளார்கள். நம் மன்றத்தில் இருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களும் சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து தனிச்செய்தியில் நானே இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் எனக்கு தனிச்செய்தியில் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்ததாக உடனடி பேச்சாளர் பணியை செய்ய வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். அடுத்து ஆங்கில வார்த்தை வருவதால் அதை நான் சொல்லவில்லை. நீங்கள் அனைவருமே இந்த பாடலை இலங்கை வானொலியில் கேட்டிருப்பீர்கள். பாக்யலட்சுமி கேட்டது போல் ஏன் 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 இந்த தலைப்பை எடுத்தேன் உங்களில் யாருக்காவது தெரியுமா? நிச்சயம் தெரியாது. அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாள் வருகிறது என்று சொல்ல மாட்டேன்.
அதனால் அது தொடர்பான கேள்விகளை உங்களையும் கேட்டு கேள்விகளால் என்னுடைய வேள்வியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். சிறுவயதில் உங்கள் பிறந்த நாளை மறக்க முடியாமல் கொண்டாடியதோ அல்லது அப்போது கிடைத்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத பரிசு இப்பொழுது நினைவில் இருக்கிறதா? அதை பற்றி பேச முடியுமா? பாலா அவர்களே. வணக்கம். சிறுவயதில் பிறந்த நாள் கொண்டாடியது கிடையாது. எனக்கு வரும் கேள்விகள் எல்லாம் நான் செய்யாததாகவே வருகிறது. பிறந்த நாள் பெரிதாக கொண்டாடுவது இல்லை. திருமணத்திற்கு பிறகுதான் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்தேன் என்று என் நினைவில் இருப்பதாக ஒரு நினைவு. அதனால் முதலில் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியது எனக்கு திருமணத்திற்கு பிறகு என் மனைவி தான் கொண்டாடினா. பரிசு என்ன கொடுத்தார் என்றும் மறந்துவிட்டேன். கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்பது கூட இப்பொழுது எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் கேக்குக்கு தமிழில் தெரியாதனால் நானே கேக் வாங்கி அதை வெட்டி கொண்டாடினோம். அதுதான் முதலாக நான் பிறந்த நாள் என்று கொண்டாடியது. எனக்கு நினைவு தெரிந்து பள்ளியிலும் பிறந்த நாள் கொண்டாடியது போல் எனக்கு நினைவில்லை. இப்பொழுது என்னுடைய வயதை சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். 50வது அதாவது திருமண நாள் என்றே வருகிறது. 50வது பிறந்த நாளில் என் மனைவி, என் குழந்தைகள் இருவரும் எனக்கு பரிசளித்தார்கள். அதை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுடைய கேள்விக்கான பதில் சிறு வயதில் அல்ல, இப்பொழுது என்னால் மறக்க முடியாத பிறந்த நாள் என்னுடைய 50வது பிறந்த நாள். நன்றி. நன்றி பாலா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனாலும் உங்களுடைய மனைவி என்ன பரிசளித்தார் என்பதை மறந்து விடுவது எந்த ஆணுக்குமே இது சிறப்பே அல்ல என்றுதான் நான் அடித்து சொல்வேன். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டாமா? என் மனைவி என்னை திட்டமாட்டார், அதனால் பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்துக்கொண்டுதான் ஆண்கள் எல்லாம் நடந்து கொள்கிறீர்கள். சர்வதேச ஆண்கள் தின வாழ்த்துக்கள் வேறு. சரி, அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்போது உங்கள் பிறந்த நாளை விட மற்ற யாரு குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய பிறந்த நாளை இனிமையாக கொண்டாடுவீர்களா அல்லது உங்களுடைய பிறந்த நாளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்களா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். ஜெயபிரகாஷ். இந்த கேள்வி எனக்கு தான் வரும்னு தெரியும். அதனால தைரியமா எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் பிறந்தநாளை கொண்டாடினா என்ன இருக்கு, கொண்டாடாட்டி என்ன இருக்கு? மனைவியோட பிறந்தநாளை தாங்க முக்கியமா கொண்டாடணும். அதுதான் முக்கியம். அதுதான் பேசப்படும். எப்பயுமே மனைவியோட பிறந்தநாளை கொண்டாடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆகா என் வீட்டுக்கார் இதை வாங்கி கொடுத்தார், என் வீட்டுக்கார் அதை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. அப்படியா? அதனால மனைவியோட குழந்தைகள் பிறந்த நாளை விட மனைவியோட பிறந்த நாளை தான் சிறப்பாக கொண்டாடணும். அப்போதான் வாழ்க்கை இன்னும் மேன்மையா சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி நான் என்னுடைய மனைவியின் பிறந்த நாளை வருடா வருடம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது நான் இந்தியாவிலிருந்து என் மனைவி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் சொல்வார்களே ஒய்சி வெர்சா என்று, அதே மாதிரி இருவரும் எங்கிருந்தாலும் அது மெய்நிகரிலாவது சிறப்பாக கொண்டாடி விடுவோம். அதில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. புது ஆடை எடுப்பதிலிருந்து, கேக் வெட்டுவதிலிருந்து, வெளியே சென்று சாப்பிடுவதிலிருந்து எந்த விதத்திலுமே குறை இருக்காது. சிறப்பாக கொண்டாடுவோம். அடுத்த பிறந்தநாள் வந்து கொண்டிருக்கிறது என் மனைவிக்கு. இப்பொழுதே நான் தயாராக வேண்டும் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி வித்யா அவர்களே. சிறப்பு ஜெயபிரகாஷ் அவர்களே. நீ பாதி நான் பாதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுதலுக்குரியது உங்களுடைய செய்கைகள். சிறப்பு. இல்லை என்றால் மணி 8, 9 ஆகிறது, பசிக்கிறது. பிறந்த நாள் பலன், ராசி பலன், சந்திராஷ்டமம், பிறந்த நாளுக்குரிய அந்த ஆண்டு பலன்கள், இதையெல்லாம் பார்க்கும் வழக்கம் இருக்கிறதா? அனிதா. சிறப்பாக என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டீர்கள், அதற்கு மிக்க நன்றி. என் அப்பா அவரே சுயமாக கைராசி பலனும் இந்த கணிதமும், அதாவது திருக்கணிதமும் படித்தார்.
அவருடன் நானும் படித்தேன். நான் 10வது படிக்கும்போது. வாழ்க்கையில சொல்லுவாங்க, நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் கணக்கனா ஆகுமாமா. அது மாரி நமக்கு எப்ப காலகட்டம் 7:30 நடக்குதோ, அப்பதான் நம்ம அத தேடுவோம் போல. அப்ப நான் அத படிக்கும்போது எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, "நாளும் கோளும் வந்து நல்லவர்களுக்கு தேவையில்ல. பண்டிகையும் இதுவும் நலிந்தவர்களுக்கு தான். ஏன்னா, அன்னைக்காவது அவங்க எடுத்து போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி இந்த சந்திராஷ்டமம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நான் நெனச்சுப்பேன். இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, "ஏய் பாத்து போ, ஆணவத்துல ஆடாத" அப்படின்னு. நம்ம விஜய் சொல்ற மாரி, "கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும், உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற" மாரி, இந்த இது எனக்கு அப்படித்தான். எங்க அப்பா சொல்லிக் குடுத்த பலன். நல்லா இருக்குன்னு சொன்னா, ஆணவத்துல ஆடாத. அத சிறப்பா பயன்படுத்து அந்த காலகட்டத்த. நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அது எப்படின்னா வந்து, நம்ம ஒரு ரோடுக்கு நம்ம போறோம். அந்த ரோட்ட பத்தி நமக்கு தெரியாது. அந்த ரோட்ல பள்ளம் இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொல்ற மாரி, "நீ இந்த அஸ்ட்ராலஜிய பயன்படுத்திக்கோ. இந்த திருக்கணிதத்த பயன்படுத்திக்கோ." அப்ப என்னன்னா, கவனமா இரு. இந்த காலகட்டத்தில இப்படிதான் பிரச்சனை வரும்னானா, எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரியும். அப்ப இந்த பிரச்சனைய நான் தவிர்க்கிறதற்கான எனக்கான கேடயங்கள உருவாக்கிக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதனால நானா போய் பார்க்க மாட்டேன். எங்கேயாவது செவி வழியிலயோ, இல்லன்னா ஏதாவது கேட்டேன், இல்ல யாராவது சொன்னாங்கன்னா, அதை கண்டிப்பாக நான் வந்து ஒரு நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை மணியா எடுத்துப்பேன். இப்ப இத இந்த காலகட்டத்தில செய்யக்கூடாது. சரி செய்யாம இருந்துட்டு போவோம். நமக்கு என்ன தல போற விஷயமா உடனே செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா என்ன? அப்படி கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நான் அத எடுத்துப்பேன். அதனால அது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு குடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கிறேன். இயற்கையோ, இல்ல கடவுளோ, இல்ல என்னுடைய பெரியவர்களோ குடுக்கக்கூடிய எச்சரிக்கை மணியாக பார்க்கிறேன். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. நன்மையில் ஆடக்கூடாது. தீமையில் அ கவனமாக இருக்க வேண்டும் என்று. பிறந்த நாள் என்று சொன்னவுடன் எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. என் அப்பாவுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 10, என் அம்மாவுடைய பிறந்த நாள் அக்டோபர் 4. 2மே சொல்லப்போனால் 4, 10, 10 4. அவர்களுக்கு இன்றைய சிறப்பாக என் அம்மாவோட நினைவு நாளும் கூட. அதாவது என்னன்னா, பெரிய கார்த்திகை அன்னைக்கு மறைந்தாங்க. 22 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்று இப்ப எனக்கு பக்குவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஆண்டுகளாக என்னால அழுகாமல் இந்த நாளை கடக்க முடிகிறது. அதற்கு இந்த பக்குவம் தந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களிடம் சரியான கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த கேள்விக்கு உரிய பதிலை பிரித்து மேய்ந்து விட்டீர்கள். சிறப்பு. இந்த கடுப்பேத்துறவட்ட கம்முன்னு, உசுப்பேத்துறவட்ட உம்முன்னு சொல்லிட்டு 3வது பகுதிய சொல்லாம விட்டுட்டீங்க. இப்படி பண்ணா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அடுத்த வினாவிற்கு செல்வோம். இப்பொழுதெல்லாம் சமூக ஊடகங்களில் பார்த்தால் நம்முடைய நண்பர்கள் என்று பல பேர் இருப்பார்கள். ஆனால் பல பேரை நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய பிறந்த நாள் அன்று யாரென்றே தெரியாதவர்கள் கூட பிறந்தநாள் வாழ்த்துக்கு நமக்கு அனுப்புவார்கள். அவர்கள் சொல்வார்கள். இந்த போக்கு பற்றி தெரியாதவர்களிடமிருந்தும் நாம் வாழ்த்துக்களை வாங்கிக் கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சுதா? நன்றி வித்யா அவர்களே. அருமையான கேள்வி. எனக்கு வாழ்த்து என்றால் மிகவும் பிடிக்கும். வாழ்த்துபவர்களை உயர்த்தி பார்ப்பேன். வீழ்த்துபவர்களை வீழ்த்தி பார்ப்பேன். வாழ்த்து வாங்குவது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதற்காகவே நல்லவளாக இருக்க முயற்சி செய்வேன். அது இல்லாமல் என்னை விட வயதில் மூத்தவர்களிடம் வாழ்த்து வாங்கினால் அன்றைய பொழுது எனக்கு மிகவும் அருமையாக இருக்கும் என்று நம்புவேன். அதனால் வாழ்த்து எங்கிருந்து வந்தாலும் நன்றி. அதில் என்னை விட மூத்தவர்களிடம் வந்தால் மிகவும் சந்தோஷம். அதற்கு எந்த விதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்வேன். யாரையாவது கோபப்படுத்தினால் எனது பயம் அவர்களை கோபப்படுத்தி விட்டேன் என்பதை தாண்டி அவர்கள் என்னை சபித்து விடுவார்களோ என்று மிகவும் அஞ்சுவேன். அதனால் வாழ்த்து எனக்கு பிடித்தமான ஒன்று. அது நிச்சயம் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாழ்த்து பிடித்து அதற்காக முயற்சி செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று நான் மிகவும் நம்புகிறேன். அடுத்தவர்களுக்கும் அதை நிச்சயமாக சொல்லுவேன். எனக்கும் அடுத்த வாரம் பிறந்தநாள் வருகிறது. அதற்கான முன்னோடியாக இன்றே இதை பத்தி பேச வைத்ததற்கு மிக்க நன்றி வித்யா அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சுதா. அடுத்த வாரம் பிறந்த நாள் காலம் உங்களுக்கு இப்பொழுதே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக உங்களுடைய கருத்தை எடுத்து கூறினீர்கள். திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படும் அப்பர் சொல்வார், எண்ணில் யாரும் எனக்கு இனியார் இல்லை என்பார். அதனால் அவரவர்களுக்கு அவரவர்கள் தான் இனியவர்கள்.
அதனால் யார் வாழ்த்து சொன்னாலும் நமக்கு பிடிக்கும் தான். அது இயற்கையாக நடக்கும் ஒன்றுதான். அடுத்த வினா, பிறந்த நாளின் போது நீங்கள் சிறப்பாக உண்ண விரும்பும் உணவு என்று ஏதாவது உள்ளதா? கண்ணன் அவர்களே. முதற்கண் எல்லா உறுப்பினர்களுக்கும் முதற்கண்ணுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிறந்த நாளில் சிறந்த உணவு அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்றதே இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன வயசுலாம் எங்க வீட்டுல பிறந்த நாளே கொண்டாடினதே கிடையாது. ஏன்னா 6 பசங்க, அதனால யாருக்கு ஒவ்வொருத்தரா மாத்திண்டே வருவாங்க. அதனால ஒண்ணுமே பண்ணல. இப்ப வந்தப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் பாலா சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் எதுக்காக கொண்டாடினாங்கன்னா, மனைவி எதுக்காக கொண்டாடினாங்கன்னாக்க, அப்பதான் நான் திருப்பி பரிசு ஏதாவது கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் மறந்துட்டேன்னு சொல்லிடுவேன். மறந்துட்டேன் போயிட்டுன்னு. அதனால இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. 1 வாரம் முன்னாடி எனக்கு அடுத்த வாரத்துல இருந்து பிறந்த நாள் வருது தெரியுமா, அடுத்த வாரத்துல இருந்து பிறந்த நாள் வருது தெரியுமான்னு என்னையே தயார்படுத்திடுறாங்க. பண்ணிட்டு என்னோட பிறந்தநாள் போது ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஒண்ணும் வேண்டி இருக்காது அப்படின்னே சொல்லிடுவாங்க. அதனால ஒண்ணும் பண்றது புதுசா ஒண்ணுமே கிடையாது. அவங்களே சொல்லிடுவாங்க ஒண்ணும் கிடையாதுன்ட்டு. அதான் ஒண்ணு எனக்கு வேணான்னு அவங்களே முடிவு எடுத்துருவாங்க. அதனால அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. எனக்கு பரிசுன்னு ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் என்னோட பரிசுன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட பையன் எலிமெண்டரி ஸ்கூல்ல போயிட்டு $1 கொடுத்துட்டு ஒரு சின்ன மூடி, அதுக்குள்ள ஒரு பூச்சி ஒண்ணு எப்போதும் அது திறந்தாக்கா ஒரு பூச்சி ஒண்ணு போயிட்டே இருக்கும். அது அந்த கிஃப்ட அந்த அந்த பரிசை ஸ்கூல்ல இருந்து எடுத்துன்னு வந்தான். அப்பா இதுதான் எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிசை கொடுத்தான். அந்த பரிசு தான் இன்னும் வச்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணு எங்க வீட்டெல்லாம் ஒண்ணும் பரிசெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஆனா நான் வித்யா கேட்பாங்க அடுத்த கேள்வி, அதுக்காக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துறது. அப்புறம் என்னன்னா, என்னோட மனைவி 2 பிறந்த நாள். என்னன்னாக்கா, ஒண்ணு நட்சத்திரத்துப்படி, இன்னொன்னு ஆங்கில தேதிப்படி. 2மே என்னைக்குமே ஒண்ணாவே வராது. அதனால நான் அதுக்கு கொடுத்தேன், அதுக்கு கொடுக்கலன்னுவாங்க, இது கொடுக்கலன்னா அது கொடுக்கலன்னுவாங்க. அதுக்காக 2க்குமே முதல்ல சொல்லிடுறது, இதுக்கு இது அதுக்கு இதுன்ட்டு. அதனால ஒரு வருஷத்துக்கு 2 பரிசு கொடுத்தாலும் ஒரு உணவும் இல்லை என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி கண்ணன் அவர்களே. இன்று இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தது எனக்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரவர் வீட்டு கதைகள் எல்லாம் அப்படியே காவியங்களாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. முதலில் பாலா ஒரு காவியத்தை சொன்னார், ஜெயபிரகாஷ் சொன்னார், கண்ணன் அவர்கள் சொன்னார். நல்ல தலைப்பு என்றுதான் நினைக்கிறேன். அடுத்த வினாவிற்கு செல்வோம். நான் இந்த தேதியில் பிறந்திருக்க கூடாதா? நான் பிறந்த தேதிக்கு பதிலாக இது இருந்தால் நன்றாக இருக்குமே, இந்த மாதம் அல்லது இந்த நேரத்தில் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் நினைத்தது உண்டா? அஜித். அனைவருக்கும் வணக்கம். எந்த தேதியில் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுன்னா, உலகமே கொண்டாடுற ஒரு நாள், அந்த புத்தாண்டுல பிறந்திருந்தா நம்மளுடைய பிறந்த நாள் நாம் கொண்டாடும் போது இந்த உலகமே கொண்டாடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அப்பப்போ வந்திருக்கு. மற்றபடி இந்த நாள் இதுக்கு பதிலாக அது இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத, அந்த எண்ணம் வந்துச்சா அப்படின்றத எனக்கு தெரியல. ஏன்னா பிறந்த நாட்கள் கொண்டாட்டம்லாம் இப்போ புதிதான ஒன்று. நம்ம சிறு வயதிட்டெல்லாம் அந்த பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோம். ஒரு மிட்டாய் வாங்கி பள்ளியில கொண்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுப்போம். அது விடுமுறை நாட்கள்ல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம பள்ளிக்கு புத்தாடை உடுத்துட்டு போக முடியாது, மிட்டாய் கொடுக்க முடியாது அப்படின்றது. அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். என்னுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் கடைசியில் வரும்போது அது எப்பவுமே காலாண்டு விடுமுறையில தான் வரும். அதனால பள்ளிக்கு பெரிதாக நான் மிட்டாய் எல்லாம் எடுத்து கொண்டு போன ஞாபகம் இல்லை. அந்த விடுமுறை இல்லாத நாள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கிறது. மற்றபடி வேறு எதுவும். நன்றி. நன்றி அஜித் அவர்களே.
எனக்கு எண் கணிதம் சிறிது தெரியும் என்பதால் நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு எண்களுக்கும் அந்தந்த குணநலன்கள் அதை பற்றி சிறிது படித்திருப்பதால் 5ஆம் எண்ணாக இருந்தால் நன்றாக இருக்குமே, 1ஆம் எண்ணாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்பொழுது நினைத்துக் கொள்வேன். ஆனால் ஒரு தீர்மானமாக எதுவும் எண்ணாமல் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். தலைவர்களுடைய பிறந்த நாள் அந்த தேதியெல்லாம் பார்த்து, ஓ! இந்த நாளில் பிறந்ததனால் இப்படி ஆகியிருப்பார்களோ என்று அப்படி நான் எண்ணப்போக்கை அப்படி பரப்பிக் கொள்வேன். அடுத்தது இறுதியாக பாக்யலட்சுமி, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி. இதுவரை அனைவரையும் கேட்ட கேள்விகளில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு வினாவை தேர்ந்தெடுத்து அதற்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். நான் எங்கள் வீட்டில் மற்றவரை பிறந்த நாள் கொண்டாட வைத்து அழகு பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் என்னுடைய பிறந்த நாள் அஜித் சொன்னது போல எப்பொழுதுமே விடுமுறையில் மட்டுமே வரும். ஏனென்றால் நான் பிறந்தது மே 13. அவ்வப்போது எனக்கு தோன்றும் ஒரு வசனம், வைத்த பெயரோ பாக்யலட்சுமி, ஆனால் பிறந்த எண்ணோ 13. இதுதான் எனக்கு அடிக்கடி வரும் ஒரு வசனமாக இருக்கும். ஆனால் நான் திருமணத்திற்கு முன்பு வரை 21 வயது வரை இந்த என்னுடைய பிறந்த நாள் விடுமுறையில் வரும் என்பதால் என் பெற்றோர் ஒவ்வொரு வருடமும் நாம் வீட்டில் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்பு நான் என் மாமனார், மாமியார், கணவர் பிறந்த நாட்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் என் மாமனார் இங்கு வரும்பொழுது பக்கத்து வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருவர் அவரே கேக் செய்து எடுத்து வந்து நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம், அதனால் முட்டை இல்லாத கேக் அவர் செய்து எடுத்து வந்து என் மாமனாருக்கு கொடுத்த போது அவர் மிகவும் நெகிழ்ந்து விட்டார். இத்தனை வருடத்தில் நான் இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடியதே இல்லை என்று. அதே போல நான் திருமணம் ஆனதிலிருந்து இப்பொழுது வரை வருட வருடம் என் மாமியாருக்கு ஒரு புது புடவை சென்று சேர்ந்துவிடும். அவர்களும் அதுதான் சொல்வார்கள், நீ வந்தவுடன் தான் என்னுடைய பிறந்த நாளே எனக்கு தெரிகிறது என்று. அந்த மாதிரி அடுத்தவர்களை பிறந்த நாள் கொண்டாட வைத்து அழகு பார்ப்பதில் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி வித்யா அவர்களே. என்னுடைய கேள்வியை என்னுடைய சாய்ஸுக்கு விட்டதற்கு உங்களுக்கும் சுதாவிற்கும் முன்கூட்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி பாக்யலட்சுமி. மாமியார் மெச்சிய மருமகள் என்பதை பல விதங்களிலும் நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று புதிதாக ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், சிவகுமார் தாமோதரன். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா? வணக்கங்க. என் பேர் சிவகுமார் தாமோதரன். நான் கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்ப இங்க வெர்ஜீனியால இருக்கேன், நார்தர்ன் வெர்ஜீனியால இருக்கேன், நியர்பை வாஷிங்டன் டிசி. ஒர்க்கிங் வித் டிசிஎஸ் ஆர்கிடெக்டா இருக்கேன். இங்க என்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, எனக்கு 2 பசங்க. பெரியவன் வந்து காலேஜ் போறான், வெர்ஜீனியால செகண்ட் இயர் காலேஜ் போறான், ஜார்ஜ் மேசன் யூனிவர்சிட்டி. சின்னவன் வந்துட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓ சரிங்க. நாங்க உடனடி பேச்சுன்னு நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? உங்களுடைய பின்புலத்தில் அந்த பிறந்த நாள் அந்த பதாகைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த தலைப்பில் தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் யாருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவீர்கள்? சும்மா ஒரு நிமிஷம் ஏதாவது பேசுங்க. இதுல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான இருக்கு. என்னோட 2 பசங்களுக்குமே பிறந்த நாள் வந்துட்டு ஒரே நாள் தான், 29 ஜூலை. இது வந்து எதிர்பாராதது. 2மே வந்துட்டு 29 ஜூலை தான் நாங்க பிறந்த நாள். 2 பேருக்குமே சேம் ஒரே நாள்ல கொண்டாடுறதால எங்களுக்கு இப்போ ஈவன் தான் 2 பேருக்கும் 2 கேக் வாங்குவோம். செலவெல்லாம் மிச்சமாகாது. அவங்களுடைய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து பண்ணிக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பிறந்த நாள் 2 பேருக்குமே கொண்டாடுவோம். இங்க வந்துட்டு எங்களுக்கு நண்பர்கள் தனியா ஒரு குழு இருக்காங்க. அங்க பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, கிட்ஸ் பிளே
சிறுவர்களுக்கு எல்லாம் விளையாட்டு மைதானம் இருக்கும். அங்க எல்லாருக்கும் என்கேஜ் பண்ணிட்டு எல்லாருக்கும் அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் அன்னைக்கு விளையாட்டு கொண்டாடுவோம். இப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் இங்க வீட்டிலேயே கொண்டாடிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் 10th பர்த்டே 2 பேர், இவனுக்கு 10th பர்த்டே, அவனுக்கு 20th வரும். அப்போ வந்து சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். நன்றி. இன்றைய பிறந்தநாள் பற்றிய வினாக்களை நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நேர கணக்கீடை சொல்லும்போது மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று விருந்தினர் உட்பட அனைவருமே குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். பாலா அவர்கள் 1 நிமிடம் 19 நொடிகளும், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 31 நொடிகளும், சுதா அவர்கள் 1 நிமிடம் 25 நொடிகளும், கண்ணன் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 35 நொடிகளும், பாக்யா அவர்கள் 1 நிமிடம் 55 நொடிகளும், விருந்தினரான வந்த சிவகுமார் அவர்கள் 1 நிமிடம் 10 நொடிகளும் பேசினார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சிறந்த உடனடி பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதேபோல் திட்டமிட்ட பேச்சிற்கும் அனுப்பினால் நன்றாக இருக்கும். நிறைய பேர் இன்னும் வாக்கு அனுப்பவில்லை. அதையும் போட்டு அனுப்பினீர்கள் என்றால் மிகவும் உபயோகமாக இருக்கும். சொல்வேந்தர் அவைக்கு நன்றி. மெய்நிகர் மேடையை நெறியாளர் அவர்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். நன்றி அனிதா, மிக்க நன்றி. மிகவும் அழகாக நடத்திய வித்யாலட்சுமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக பேச்சாளர் மதிப்பீட்டாளராய் அழைக்கிறேன். கண்ணன் அவர்களை பேச்சை மதிப்பீடு செய்ய ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். பொது மதிப்பீட்டாளர் கூப்பிடணும். நன்றி கண்ணன் அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் ஜேபி அவர்கள் முதலில் ஆரம்பித்து அடுத்ததாக பேச்சின் மதிப்பீட்டை செய்யுமாறு அழைக்கிறேன். நன்றி சுதா அவர்களே. இன்று நான் பொது மதிப்பீடு நெறியாளர் மற்றும் கண்ணனுடைய பேச்சை நானே மதிப்பீடு செய்கிறேன். முதலில் நான் கண்ணனுடைய பேச்சை மதிப்பீடு வழங்க விழைகிறேன். கண்ணன் அவர்கள் இன்று ஸ்பீச் கிராஃப்ட் பற்றி பேசினார். ஸ்பீச் கிராஃப்ட் என்ற வார்த்தையை பலமுறை உபயோகித்தோம். ஆனால் அதற்கு தமிழ் வார்த்தை தேடினேன். பேச்சு கைவினை என்ற வார்த்தை வந்தது. அதுதான் சரியான வார்த்தையா என்று தெரியவில்லை. அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வார்த்தை என்று நினைக்கிறேன். அது சரியான வார்த்தையா இருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் தெரியாத காரணத்தினால் ஸ்பீச் கிராஃப்ட் என்றே கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணன் ஒரு பேச ஆரம்பிச்சார்னா அதுல உண்மையிலே எல்லோருக்கும் ஆர்வம் தூண்டும் அளவுக்கும் மற்றும் அவர் ஒரு சிறந்த நோக்கம் ஒன்று இருக்கும். எல்லாருடைய பேச்சிலும் சிறந்த நோக்கம் இருக்கும். பட் நம்மளுடைய சொல்வேந்திர சபைக்கு தேவையான விடயங்களை கண்ணன் எப்பயுமே சொல்லுவார். அந்த 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 விடயத்தில் பார்த்தா இந்த ஸ்பீச் கிராஃப்ட் பற்றி அருமையாக சொன்னார் அவர். உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு உதவும். அது 6லேருந்து 8 வாரம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் மேன்மை தங்கிய சொல்வேந்தர் ஆகணும்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்பீச் கிராஃப்டாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அருமையாகவே சொன்னார். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நம்மளுடைய உறுப்பினர்களை சேர்க்கணும்னா நமக்கு இந்த மாதிரியான ஸ்பீச் கிராஃப்ட் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினா தான் மேலும் மேலும் உறுப்பினர்கள் சேருவாங்க. அதை சிறப்பாக சொன்னாங்க. மற்றபடி அவர் எதில் சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்று கூறினால் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதை கூறிய விதம், அதை அணுகிய விதம், அதனுடைய பயன்பாடை பற்றி கூறியது எல்லாமே மிக அருமை. நீங்கள் இவற்றை மேம்படுத்தலாம் என்று கூறினால்
நீங்களே சொல்லிவிட்டீர்கள் ஸ்பீச் கிராஃப்ட் என்ற வார்த்தை அதிகம் ஆங்கிலம் கலவை இருக்கும் என்று. அது ஆங்கில கலவையை குறைத்துக் கொள்வதில் நீங்கள் மேம்படுத்தலாம். நீங்கள் உங்களிடம் போய் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று கொண்டால் எதுவும் இல்லை என்று தான் சொல்லுவேன். வாய்மொழி பேச்சு தெளிவாக இருந்தது. யதார்த்தமாக பேசுவார் கண்ணன் அவர்கள். மிகவும் புரிந்து கொள்ளும்படி இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் சொல்லவே வேண்டாம். சைகைகள் எல்லாம் என்று நான் உற்று கவனித்தேன். மிக அருமை. அவையோர் பற்றிய விழிப்புணர்வு இருந்தது. எப்பொழுதுமே கண்ணன் வந்து இயல்பாக பேசுவார். அதில் என்றும் குறை என்று சொல்ல முடியாது. அதுபோல் முந்தைய சொன்னது போல ஆர்வம் ஊட்டும் விதத்திலும் இருந்தது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பாலா அவர்கள் பேச்சுக்கலை அல்லது பேச்சாற்றல் என்று கூறிவிட்டார். பேச்சு கைவினை என்ற வார்த்தையை கைவிட்டு விடுவோம். நன்றி. இத்துடன் என்னுடைய பின்னூட்டம், கண்ணன் அவர்களுக்கான பின்னூட்டம் முடிவுற்றது. அடுத்து பாக்யா அவர்களை பின்னூட்டம் கொடுக்க அஜித் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அஜித் அவர்களே. சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு பாக்யா அனுப்பின உடனே ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்த உடனே அது என்ன ஒரு ஒப்பனையான தலைப்பா இருக்குமோ, அதில் என்ன கருத்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த ஒப்பனையை விட அதில் வந்து நிறைய கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்ற கேள்வி, எப்போதுமே கேள்விகள் கேட்கப்படும் போது தான் அதுக்கு தீர்வுகள் வரும். ஆனால் கேள்விகள், நமக்கு தெரியாத கேள்விகளை குழந்தைகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் கேட்கும்போது ஒரு தடவை கேட்டால் சொல்லிடலாம். திரும்ப திரும்ப நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சே ஏன் கேட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு அதிக கோபம் வரும். அப்போ இவங்க வந்து ஏன்னு கேட்டாதான் தீர்வு வரும்னு சொல்லும்போது எனக்கே ஒரு குழப்பம் வந்துச்சு. நிறைய பிரச்சனைகளே ஏன்னு கேட்கறதுனால தானே வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கே அவங்களும் ஒரு பதில் சொன்னாங்க. ஏன்ன கேள்விய அதிகாரத்தோட கேட்காம அனுசரணையா கேட்டு பாருங்க அப்படின்னு. அதுவும் சரிதான் போல இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்குற கேள்விகள் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு கேட்கப்பட வேண்டும். கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கேட்கணும். கேட்கக்கூடாத இடத்துல கேட்கக்கூடாது. ஸோ அதற்கும் அவர்கள் அந்த பதில் சொன்னாங்க. இப்போ குழந்தைகள்கிட்டே நம்ம அந்த பழக்கத்தை உருவாக்கணும்னா தான் அவங்க வந்து அந்த கேள்விகளை கேட்டு அதற்கு தீர்வுகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது சொன்னாங்க. அது அருமையான ஒரு இது. அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்கு இடையிலையும் பிரச்சனைகள் இருக்கும்போது அமைதியாக இருந்து சாதிப்பது ஒன்று, ஏனென்ற கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை அப்போதே முடித்து கொண்டால் அது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதும் சொன்னாங்க. இதுக்கு இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய அதிகாரம் அனுசரணையோடு கேட்டால் அது அதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற கருத்து, உங்களுடைய கருத்து வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது, தெளிவா இருந்தது. என்ன தலைப்பு எடுத்திருக்கோமோ அது சரியாக அதற்கு அதன்படி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தீங்க. இந்த ஏன்கிறது வந்து ஏற்ற இறக்கம் இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கலாம். நீங்க அனுசரணை, அதிகாரம் அப்படின்னு சொன்ன எல்லாமே ஒரே ஏனாக தான் இருந்துச்சு. அந்த ஏனை வந்து அந்த அதிகாரத்தையும் அனுசரணையிடம் சொல்றத வந்து கொஞ்சம் அதை பிரித்து காமிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. செய்கைகள், அதான் அந்த ஏன்கிற கேள்வியே அந்த செய்கைகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கேட்டிருக்கலாமோ அப்படின்றது அதுதான் உங்களுடைய இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு என்னோட தோணுச்சு. மற்றபடி உங்களுடைய பேச்சு, விழித்தொடர்பு, அவையோர் பற்றிய விழிப்புணர்வு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருமையான பேச்சு. இன்னும் அந்த செய்கைகள் எல்லாம் மேம்படுத்தினால் இன்னும் உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும். நன்றி. மிக்க நன்றி அஜித் அவர்களே. அடுத்ததாக மன்னிக்கணும், ஜெயபிரகாஷ் அவர்கள். நான் தான் பொது மதிப்பீட்டாளர். இப்பொழுது நேர கணக்கீட்டாளரை அழைத்து மதிப்பீடு செய்வதை நேரத்தை கூறுமாறு விழைகிறேன். பாருங்கள் அனிதா அவர்களே.
சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். 2 மதிப்பீட்டாளர்களுமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் மதிப்பீடு செய்து வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். ஜேபி அவர்கள் 3 நிமிடம் 1 நொடிகளும், அஜித் அவர்கள் 3 நிமிடம் 10 நொடிகளும் பேசினார்கள். சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே, மிக்க நன்றி. காலத்தை துல்லியமாக கணித்து எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கும் அனிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமது இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் திரு பாலா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள், உங்களுடைய மதிப்பீடு. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் சொல்லிற்கு சென்று விடுவோம். ஒப்பனை என்ற சொல்லை யாரெல்லாம் உபயோகப்படுத்தினார்? கண்ணன் நீங்கள் உபயோகப்படுத்தியது போல எனக்கு தெரியவில்லை. பாக்யா அவர்கள் ஒரு முறையும், சுதா அவர்கள் ஒரு முறையும், அஜித் அவர்கள் 2 முறையும், வித்யாலட்சுமி அவர்கள் 1 முறையும், அனிதா அவர்கள் 1 முறையும் உபயோகப்படுத்தினார். ஜெயபிரகாஷ் நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. விட்டிருந்தால் கூறவும். இது சொல்லை உபயோகப்படுத்தியது. இலக்கண என்னுடைய பின்னூட்டத்திற்கு செல்வதற்கு முன் சுதா வித்யா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கேள்வி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எந்த தேதியில் பிறக்க விரும்பினீர்கள்? இது என் மனசுல அடிக்கடி ஓடின ஒரு கேள்வி. பிப்ரவரி 29 பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அடிக்கடி. அது ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம்னு எனக்கு பதில் தெரியாது. ஆனால் அடிக்கடி அதை நினைத்து மொரார்ஜி தேசாய் போல் ஆக வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அவர் மொரார்ஜி தேசாய் பிப்ரவரி 29 இருக்கலாம். அதனால அதை இன்னொன்னு இளமையாக இருக்கலாம் என்று நினைத்திருப்பாரா இருக்கும். 4 ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு 4 முறையே வருடம் பிறந்த நாள் 50 வயதிற்கு பதில் இன்றைக்கு 12.5 வயதே ஆகியிருப்பார். இல்ல 12 வயதே ஆகியிருப்பார். நானெல்லாம் நான் பிறந்த நாளிலே என் மனைவியும் பிறந்திருக்க கூடாதா என்று ஏங்கி இருக்கிறேன். அடுத்து ஒரு நாலடியார் பாடலை கூற வேண்டும் என்று ஒரு எண்ணம். ஏன்னா நீங்க உதடு ஒட்டாத ஒரு சொன்னீங்க இல்லையா? எந்ததெல்லாம் விடுறோமோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு. சிலரை சேர்ந்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலரை விட்டு பிரிஞ்சிட்டா வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதற்கான ஒரு பாடல். உணர உணரும் உணர்வுடையாரை புணரின் புணருமாம் இன்பம். அது நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு என்ன செய்யறோம் சேர்ந்தால் அப்படி சேர்பவர்களோட இருந்தால் நமக்கு இன்பம் வரும். புணரின் தெரியும் தெரிவில்லாத அறை. அது என்ன பேசுறன்னு தெரியாது, ஒண்ணுமே லிசன் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை பிரியுமாம் நோய் அப்படின்னு வரும் அந்த நாலடியார். இந்த குறள் நீங்க அந்த உதடு ஒட்டாத குறள் சொல்லும் பொழுது எனக்கு இந்த நாலடியார் மனதில் தோன்றியது, கூற வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுது என்னுடைய பின்னூட்டத்திற்கு செல்கிறேன். சில சொற்கள் பாக்யா அவர்கள் ஐயம் என்ற சொல்லை உபயோகப்படுத்தியிருந்தார். அதிகம் நாம் இப்பொழுது பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்துவது இல்லை. அடுத்து ஜெயபிரகாஷ் அவர் சொல்ல விளைகிறேன் என்று கூறினார். நன்றாக இருந்தது. அதுவும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கண்ணன் ஒரு இடத்தில் ஆதலால் என்பதற்கு பதிலாக ஆதனால் என்று உபயோகப்படுத்தியிருந்தார். நிறைய ஆங்கில சொற்கள் உபயோகப்பட்டிருந்தார். நான் இந்த ஸ்பீச் கிராஃப்ட் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் என்னென்ன தமிழ் சொற்களை உபயோகப்படுத்தாமல் ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தினார் என்பதை சொல்கிறேன். ஐ திங்க் என்று ஒரு இடத்தில் சொன்னார். யூஸ், கம்பெனி, பேப்பர், வைஃப், இதுபோல் பல ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தி இருந்தார். இன்றைய பேச்சே ஆங்கில சொல் வரும் என்று கூறிவிட்டதால் அந்த சொற்களை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்து பாக்யா அவர்கள், இது தவறு இல்லை, அடிக்கடி நாம் சொல்லுவோம், வடமொழி சொல் அதிகமாக, பிறமொழி சொற்கள் அதிகமாக நம் தமிழ் மொழியில் கலந்து விட்டன. இருந்தாலும் கஷ்டம் என்பதற்கு இடர்பாடு என்ற சொல்லை உபயோகப்படுத்தலாம். சுதா அவர்கள் சந்தோஷம் அவர்கள் மகிழ்ச்சி, உவகை, அதே போல் சொற்களை உபயோகப்படுத்தலாம். மற்றபடி நான் பெரிதாக அனிதா அவர்கள் டார்லிங், ஹனி, அது அவர் நகைச்சுவை கூறுவதற்காக வந்தார். அது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இலக்கணாசனாக நான் அது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கவர், டெலிட் என்று கூறினார். அஸ்ட்ராலஜிக்கு திருக்கணிதம் என்பது தமிழ் சொல் என்பது இன்றுதான் எனக்கு தெரியும். நான் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கொண்டேன். நன்றி. மற்றபடி மிகவும் அருமையாக பேசினார்கள். பெரிதாக இலக்கண பிழை இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
உபரி சொல்லையும் கூறிவிடவா? உபரி சொல் கண்ணன் அவர்கள் ஆ என்பதை 2 முறையும், ஒரு என்ற சொல்லை தேவையில்லாமல் 4 முறையும் உபயோகப்படுத்தியிருந்தார். பேச்சின் நடுவே நிறைய இடைவெளி இருந்தது. இடைவெளி விடுவது சில பேச்சாளர்களுக்கு இடைவெளி விட்டுவிட்டு தான் சில பேச்சாளர்கள் பேசுவார்கள். ஆனால் யோசிப்பதற்காக நிறைய இடைவெளி விட்டார். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உபரி சொல் இல்லை என்றாலும். பாக்யா அவர்கள் ஆ என்பதை 6 முறையும், சரி என்ற சொல்லை தேவையில்லாமல் 2 முறையும், என்னுடைய என்ற சொல்லை 2 முறை, என்னுடைய என்று 2 முறையும் உபயோகப்படுத்தினார். சுதா அவர்கள் ஆ என்பதை 4 முறை, அஜித் அவர்கள் ஆ என்பதை 15 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தியிருந்தார். வித்யா அவர்கள் உபரி சொல் எதுவும் உபயோகப்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. ஜெயபிரகாஷ் அவர்கள் 15 முறைக்கு மேல் ஆ என்பதை உபயோகப்படுத்தியிருந்தார். அனிதா அவர்கள் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னது அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறதுல மிரட்டுற மாதிரி நினைச்சிட்டு மிரட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்னது அப்படின்னாங்க. அது இல்லாம ஆ என்பதை 15 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தியிருந்தார். நன்றி. நன்றி பாலா அவர்களே. உங்களுடைய இலக்கண ஆசான் மற்றும் உபரி சொல் கணக்கீடு இந்த மன்றத்தின் உறுப்பினர்கள் தமிழை மேம்படுத்துவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான பணியாகத்தான் இருந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்கி அவருடைய நிறைகுறைகளை கூறி மேம்படுத்துவதற்காக நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறும் இந்த இலக்கண பணியும் உபரிச்சொல் கணக்கீடும் மிக அருமை. இது மேன்மேலும் தொடர வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். அடுத்து இத்துடன் பணிகள் முடிந்துவிட்டது. இன்றைய கூட்டத்தை பற்றி கூற வேண்டுமானால், தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கட்டும், அதை முதலில் வழங்கிய கண்ணனாக இருக்கட்டும், கண்ணன் கூறிய ஸ்பீச் கிராஃப்ட் மற்றும் பாக்யா கூறிய ஏன் என்றது இரண்டுமே அருமையாக இருந்தது. சுவாரஸ்யமாகவும் அனைவருக்கும் ரசிக்கும்படியும் இருந்தது. அதற்கடுத்து பிறந்தநாள் கொண்டாட்ட உடனடி பேச்சு அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். ஒருவரும் தங்களுடைய பிறந்தநாள் அனுபவங்களை மிக அருமையாக கூறினார்கள். அருமை. மற்றபடி என்னுடைய மதிப்பீட்டில் வேறொன்றும் இல்லை. இப்பொழுது நம் வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைத்து யார் வெற்றி பெற்றார் என்பதை கூற சொல்லுவோம். வாருங்கள் அனிதா அவர்களே. இன்றைய சொல்வேந்திர அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சில் பாகியலட்சுமி அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் எல்லோருமே இன்று பரப்பிய அளவில் வாக்குகள் அனுப்பியுள்ளார்கள் உடனடி பேச்சிற்கு. அதனால் சம அளவில் ஜேபி அவர்கள், கண்ணன் மற்றும் நான் வாக்குகள் பெற்று இருக்கிறோம். உடனடி பேச்சில் 3 வெற்றியாளர்கள். அடுத்ததாக அஜித் அவர்கள் மதிப்பீட்டாளரில் வெற்றி பெறுகிறார். இன்றைய வெற்றியாளர்களை அறிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிராஃப்ட் என்பதற்கு கைத்திறம் என்றும் நாம் சொல்வோம். ஏனால் கையால் செய்யப்படுவதுதான் கிராஃப்ட் என்பதால் அது திறம் என்று திறனுக்கும் திறம்க்கும் வேறுபாடு உள்ளதாக நான் நினைக்கிறேன் பாலா அவர்களே. இதை நாம் ஆராய வேண்டும். ஆனால் கைத்திறம் அப்படின்னு என்று சொல்லும் ஒரு வழக்கு உண்டு. அதனால் நான் பேச்சு திறம் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். இதை நாம் இன்னும் ஆராய்ச்சி செய்து மேலும் நாம் பார்க்கலாம். ஆற்றல் என்பதும் ஸ்கில் அதற்குத்தான் வரும். அதனால்தான் நான் ஆற்றலுக்கு வேறு ஏதாவது இணைச்சொற்கள் இருக்குதா என்று தேடிக்கொண்டிருந்தேன். கலை என்பது பார்த்தீர்கள் என்றால் பொதுப்படையாக வருவது போல் எனக்கு தோன்றியது. ஆனாலும் 3 சொற்களுமே இணையாக இருப்பது போல் இருந்தது. வேறு யாராவது நல்ல தமிழ் அறிஞர்களிடம் நாம் கேட்டு இன்னும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏனால் இந்த மாதிரி ஒரு செய்தியை பகிர்ந்து சொல்லும்போது அது நமக்கு இன்னும் மேலும் மேலும் தமிழ் சொற்களை ஆராய உதவுகிறது. நன்றி கண்ணன் அவர்களே. நன்றி. நன்றி அனிதா அவர்களே. தவறான சொல்லை பயன்படுத்தினாலும் நிறைய தமிழ் சொற்கள் உருவாகும் என்பதற்கு இன்று ஒரு உதாரணம் என்று கூறி நினைக்கிறேன்.
எதற்கெடுத்தாலும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்லாம இருக்கோம் ஜேபி. எதற்கெடுத்தாலும் கூகுள் தெரியாததுனால தான் தளத்திற்கு சொல்லாமல் இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் கூகுள் தளத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். நன்றி. இத்துடன் பொது மதிப்பீடு இனிதே முடிந்தது. இப்பொழுது கூட்டத்தை நெறியாளரிடம் அளிக்கிறேன். வாருங்கள் சுதா அவர்களே. எனது கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தேன் ஜேபி அவர்களே. அனைத்தையும் சொல்லிவிட்டேன் என்று நினைத்தேன். இனி ஏதாவது இருந்தால் எனக்கு அது என்னவென்று தெரியவில்லை. இந்த கூட்டம் மிகவும் அருமையாக நடந்தது. எல்லோரும் அவரவர் பணியை மிகவும் அருமையாக செவ்வனே செய்தார் என்று சொல்லி கூட்டத்தை மீண்டும் தலைவரிடமே ஒப்படைக்கிறேன். நன்றி சுதா அவர்களே. சிவக்குமார் இருக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து இந்த கூட்டத்தை பற்றி. நீங்கள் பாதியில் தான் இணைந்தீர்கள், இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொண்ட நேரத்தில் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் தயவு செய்து கூறலாம். நீங்க பேசுறது கேட்கல. மியூட்ல இருக்காரு, அன்மியூட் பண்ணிட்டு மியூட் பண்ணாரு. நன்றி. என்னால இப்ப முழுமையா சொல்ல முடியாது. ஆனா இந்த 20 மணித்துளிகள் 15 மணித்துளிகளில் நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், அனைவரும் தமிழில் பேச வேண்டும். தமிழில் புதிய புதிய சொற்களோ, இப்ப வழக்கொழிந்து போன சொற்களை மீட்டெடுப்பதோ அதை பற்றி நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேச்சு ஒவ்வொருவரையும் பேச வைத்து விட்டு அதில் உள்ள நிறை குறைகளை கண்டுபிடித்து அவர்களை மேம்பட்ட பேச்சாளராக கொண்டு வர உங்களுடைய பின்னூட்டங்களை கொடுக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி சிவகுமார் அவர்களே. தொடர்ந்து கூட்டத்துக்கு வாருங்கள், எங்களுடைய சொல்வேந்தர் மன்றத்தில் இணையுங்கள். அனைவரும் சிறந்து செயல்படுவோம். இன்று வந்தமைக்கு நன்றி. இத்துடன் இன்றைய கூட்டம் இனிதே நிறைவேறுகிறது. நம் பாலா அவர்களே, நாம் பட்டிமன்றத்தை பற்றி பேசலாம். இப்பொழுது நான் அவரை தொடர்பு கொண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்பு கொள்ள முடியவில்லை. நான் பேசிவிட்டு சொல்கிறேன். முடிந்த அளவு டிசம்பர் 7ஆம் தேதி வைக்கலாம் என்று இருக்கிறோம். 8ஆம் தேதி முடியாது, ஞாயிற்றுக்கிழமை என்பதால் டிசம்பர் 7 காலையில் வைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். நான் கூடிய விரைவில் தலைப்பு முடிவு செய்து விட்டோமா? வேற ஏதாவது தலைப்பு? 2 தலைப்புகள் தான் வந்தது இதுவரை என்று நினைக்கிறேன். வேற ஏதாவது தலைப்புகள் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது இருந்தா நல்லா இருக்கும், நம்ம பேச்சுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு. சரிங்களா? வித்யா அதை சொல்ல வராங்க. வித்யா இல்ல, 4 தலைப்பு அதுல இருந்தது. வேற யாராவது இன்னும் போட்டாங்கன்னா பகிர்ந்தா நல்லா இருக்கும். தலைப்பு இன்னும் 2 நாள்ல முடிவு செஞ்சிருவோம். பண்ணிட்டு நம்ம தேதி மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு, இன்னைக்கே நான் 2-3 தடவை அழைக்க முயற்சி செய்தேன். அவர் எடுக்கல. கேட்டுட்டு நான் கட்டாயம் சொல்றேன். கட்டாயம் 2 நாட்களில் கூடிவிடுகிறேன். இன்றைக்கு வந்து ஒளிப்பதிவு இருக்கும். ஸோ கண்ணன் அவர்களே, இந்த அலுவலர் பயிற்சி நீங்க ஓகே, இந்த அலுவலகர் பயிற்சி வந்து 2 முறை, வருடத்துக்கு 2 முறை செய்ய வேண்டும். முதல் பயிற்சி வந்து அக்டோபர் மாதத்துக்குள் முடிக்க வேண்டும். 2வது பயிற்சி நவம்பரிலிருந்து ஆரம்பித்து பிப்ரவரி வரை. நாம் அதை தவறவிட்டதால் அந்த கோலுக்கு என்ன தமிழ் மறந்து போச்சு டக்குன்னு. அந்த கோல் நமக்கு கிடைக்காது. இலக்கு அந்த இலக்கு நமக்கு கிடைக்காது. அது இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னாக்கா நம்ம வந்து பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ் ஆகிறதுக்கு 9 தான் வேணும். ஓகே, நமக்கு வந்து 8 தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் யூ, அதனால 8 தான் வேணும். ஆனா ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா, நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 20 உறுப்பினர்கள் வேணும். நம்ம கிட்ட இப்ப 20 இல்ல. 20 இருந்தாதான் நம்ம பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ் ஆக முடியும். 20 லக்கை எட்டி விட்டோம் என்றால் அப்ப கவலையே இல்லை. அதனால அலுவலக பயிற்சி தவறு விட்டோமேன்னு கவலைப்படாம, ஆனா இந்த நான் என்ன சொல்லுவேன்னாக்க, இப்ப பயிற்சி இருக்கு இல்லையா,
அட்லீஸ்ட் ஒரு தடையாவது போய் அட்டம் பண்ணாக்கா நல்லது, அலுவலர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் வந்து எல்லா பணிகளுக்குமான அலுவல் பயிற்சியும் ஒரு நாள் வச்சிருக்காங்க. அதுல கூட அனைவருமே கலந்துக்கலாம். ஒரு 4 அலுவலர்கள் கலந்துக்கிட்டோம்னா இது கலந்துக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்லுங்க. என்னன்னா 4 மணி நேரம் ஆகும். நான் என்ன சொல்றேன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் ஒரு அலுவலருக்கா வச்சிருக்காங்க. ம். தலைவருக்கு ஒரு வாரம், பிபி எஜுகேஷனுக்கு ஒரு வாரம். 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு ஈஸியா கத்தின்னு வந்துடலாம். அது இந்த வந்து தடவை ரொம்ப டைரக்ட் இல்ல நீங்க சொல்றது. ஆ? நீங்க சொல்றது டைரக்ட். இன் பர்சன். இன் பர்சன் சொல்லலையே, நான் விர்ச்சுவல் தானே சொன்னேன். ஓ விர்ச்சுவல். அதனால 1 ஹவர் அட்டன் பண்ணா போறோம். ஈஸியா கத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிறது இப்ப வந்து பிபி எஜுகேஷன் யாரோ அவங்க வந்து பிபி எஜுகேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்ல மத்ததும் கத்துக்கலாம் அப்படின்னாக்க ஃபுல்லா அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். அட்டன் பண்ணா பெட்டர்ன்னு அந்த தான் அட்டவணை சொல்லுவேன். அனுப்புறேன். யாராரோ அலுவலர்களோ அவங்க வந்து அந்தந்த நேரத்து பயிற்சி அப்ப வந்து கண்டிப்பா கலந்துக்குங்க. நன்றி. வேற எதுவும் இல்லைன்னா அதுக்காக நம்ம ஒரி பண்ணிக்குவானா, ஆனா 8 உறுப்பினர்கள் சேர்க்கணும். ஞாபகம் வச்சுங்க. உறுப்பினர்கள் சேர்க்கையில இப்பதான் போன வாரம் ஒரு உறுப்பினரை சேர்த்தோம். ஆமா. இப்ப சிவகுமார். இவரை பார்க்கலாம். இவரும் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஜேபி ராதாகிருஷ்ணன், சிவகுமார் கூட வந்து வந்தான்னா அடுத்த இதுக்காகும். அவரு அஜித் இருக்காரு. அஜித், நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு. எல்லாரும் முயற்சிக்கலாம். உறுப்பினர் சேர்க்கை வந்து பிபி மெம்பர்ஷிப் தான் பண்ணுங்கிறது இல்ல. எல்லாருமே இந்த மன்றத்தில் உள்ள எல்லாருமே கொண்டு வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்பதான் சேர்க்க முடியும் 20 பேரை. 8 பேராவது வேணும்ல அப்ப, அதனாலதான். நன்றி. இதோட பதிவை நிறுத்திக்கிறேன். மற்றபடி தொடர்ந்து பேசுறதுன்னா பேசலாம்.